இங்கே தான் நிற்கிறேன். மருதமலை பகுதியில திருநங்கை ஒருத்தங்க கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தின திருநங்கைய பழிக்கு பழி வாங்குறதுக்காக சென்னையை சேர்ந்த ஐடி ஊழியர் ஒருத்தர் தான் இந்த கொலையை செஞ்சதா கூறப்படுது. தேடி வந்த திருநங்கை இவங்க தான் நினைச்சு அப்பாவி திருநங்கைய இந்த இளைஞர் கொலை செஞ்சதா கூறப்படுது. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கோவை தெலுங்குபாளையம் பகுதியை சேர்ந்தவங்க 37 வயதான திருநங்கை தனலட்சுமி. இவங்க கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு மருதமலை இந்திரா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மாசிலாமணி அப்படின்ற திருநங்கையுடைய வீட்டுல மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டு உயிரிழந்து கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதை தொடர்ந்து வடவள்ளி போலீசார் இது தொடர்பா தனிப்படை அமைச்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வந்தாங்க. அப்பதான் சென்னையை சேர்ந்த ஐடி ஊழியரான தினேஷ்குமார் அப்படின்றவரை தனிப்படை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா மற்றும் செல்போன் சிக்னல்களை வச்சு அந்த நபரை போலீசார் கைது செஞ்சதா கூறப்படுது. இதை தொடர்ந்து அவர்கிட்ட மேற்கொண்ட விசாரணையில தான் திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கு. தைப்பூசத்தப்போ தினேஷ்குமார் மருதமலைக்கு வந்ததாகவும் அப்போ திருநங்கைகள் மாசிலாமணி, பட்டு மற்றும் அவங்களுடைய நண்பர்கள் தினேஷ்குமாரை தாக்கி அவர்கிட்ட இருந்த பணத்தை பறிச்சுட்டு போனதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து சென்னை போன அவரு இவங்களை எப்படியாச்சும் பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்ற ஆத்திரத்துல இருந்திருக்காராம். தன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தின மாசிலாமணிய கொலை செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டுதான் விமானம் மூலமா சென்னையில இருந்து கோவைக்கு வந்து மருதமலைக்கு போயிட்டு மாசிலாமணி வீட்டுக்கு சம்பவத்தப்ப அவர் போனதா கூறப்படுது. ஆனா மாசிலாமணி வீட்டிலேயோ எந்த தவறும் செய்யாத தனலட்சுமி இருந்ததா கூறப்படுது. அவங்க படுத்து உறங்கிட்டு இருக்கும் போதுதான் அவங்க மாசிலாமணி தான் நினைச்சு தினேஷ்குமார் தனலட்சுமிய சராமாரியா தாக்கி கொலை செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு மதுரைக்கு போனதா கூறப்படுது. செய்திகள் வெளியானதுக்கு அப்புறமா தான் அது மாசிலாமணி இல்ல அப்படின்றது தினேஷ்குமாருக்கு தெரிய வந்திருக்கான். அதனால மறுபடியும் மாசிலாமணிய கொலை செய்யறதுக்காக இவரு மருதமலை வந்தப்பதா போலீசார் அவரை கையும் களவுமா பிடிச்சதா கூறப்படுது. இதை தொடர்ந்து அந்த நபர்கிட்ட இப்போ தீவிர விசாரணையில போலீசார் ஈடுபட்டு வராங்க. இப்படி தன்னை தாக்கி அவமானப்படுத்தின திருநங்கைய பழிக்கு பழி வாங்குறதுக்காக இளைஞர் ஒருத்தர் இன்னொரு திருநங்கைய கொலை செஞ்ச சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கு.